ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் இலக்கியம் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் குறள் வெண்பா பாவகையிலானது. திருக்குறள் அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றும் பகுப்புகள் அல்லது தொகுப்புகளாக கொண்டது. திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் திருவள்ளுவ மாலை. இந்த நூல் 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. திருக்குறளில் மொத்த குறள்களின் எண்ணிக்கை 1330. அனைத்து அதிகாரங்களும் 10 குறள்கள் மட்டுமே கொண்டுள்ளது. ஸோ திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குறள்களுமே 2 அடிகள் மட்டுமே கொண்டது. ஓகேவா? எல்லா குறள்களும் ஃபஸ்ட் அடி, முதல் அடி 4 சீர்கள் இருக்கும். இரண்டாம் அடி 3 சீர்கள் இருக்கும். திருக்குறளில் எத்தனை இயல்கள் உள்ளன? திருக்குறளில் மொத்தம் 9 இயல்கள் உள்ளது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திருக்குறளில் முப்பாக்கள் உள்ளது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரங்கள் உள்ளன. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல், இந்த 4 இயலும் அறத்துப்பாலில் இருக்கும். பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவறவியல் 13, ஊழியல் 1. அடுத்தது பொருட்பால். பொருட்பாலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 70 அதிகாரங்கள் உள்ளன. அரசு இயல், அமைச்சு இயல், ஒழிப்பியல். அரசு இயலில் 25, அமைச்சு இயல் 32, ஒழிப்பியல் 13. அடுத்தது இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலில் மொத்தம் 25 அதிகாரங்கள் உள்ளன. களவியல், கற்பியல். களவியலில் பார்த்தீங்கன்னா 7, கற்பியல் 18. ஸோ இதுதான் 9 இயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருக்குறளில் மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இயல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறளின் சிறப்பு பெயர்கள்: உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, தெய்வ நூல், உத்தரவேதம், முப்பால், உலக பொதுமறை, பொய்யாமொழி, முதுமொழி, திருவள்ளுவம். இது எல்லாமே திருக்குறளோட சிறப்பு பெயர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறளை ஏன் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தும் முறையில் உள்ளதால் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. அதாவது இங்கே உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே எல்லா காலத்திற்கும் ஏற்ற முறையில் இருக்கிறதுனால இது திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறளின் சிறப்பு. திருக்குறளின் சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் ஒரு தலைச்சிறந்த படைப்பாகும். தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியத்திலேயே திருக்குறள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து நூல்களிலும் காணப்படும் சிறந்த அறங்களை தேர்ந்தெடுத்து அனைவரும் ஏற்றக்கூடிய வகையில் பொதுப்படையாக வழங்கப்படுகிறது. அதாவது சிறந்த அறங்கள், அனைத்து நூல்களில் இருக்கிற சிறந்த அறங்களை தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பொதுப்படையாக இருக்கிறதுனால திருக்குறள் தமிழ் இலக்கியத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் மொத்தமுள்ள சொற்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 சொற்கள். மொத்தமுள்ள சொற்கள் 14,000.
தமிழில் மொத்தமுள்ள சொற்கள் 247 எழுத்துக்கள். அதில் 37 எழுத்துக்கள் திருக்குறளில் பயன்படுத்தவே இல்லையாமா. ஓகே, ஸோ தமிழில் மொத்தமுள்ள எழுத்துக்கள் 247, அதில் 37 எழுத்துக்கள் திருக்குறளில் பயன்படுத்தப்படவில்லை. திருக்குறளில் மொத்தம் 2 வகை மரங்கள் மட்டுமே உண்மையாக காட்டப்பட்டுள்ளதாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை மரம், மூங்கில் மரம். இந்த 2 மரங்கள் மட்டும்தான் திருக்குறளில் உண்மையாக காட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் எண் 9 எங்கேயுமே பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் எண் 7 8 குறள்களில் பயன்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கொஷின் கேட்கலாம், ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இல்லை ஏதோ ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். திருக்குறளில் எந்த எண் பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் 9 இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிக் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி திருக்குறளில் எண் 7 எத்தனை முறை எத்தனை குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 8 குறள்கள் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ திருக்குறளில் எண் 9 எங்கேயுமே பயன்படுத்தலை. அதே சமயம் எண் 7 8 குறள்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்களில் ஔ அப்படின்ற எழுத்து திருக்குறளில் எங்கேயுமே இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறளில் பழம் வகையில் நெருஞ்சிப்பழம் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. நெருஞ்சிப்பழம் அது மட்டும்தான் திருக்குறளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு எந்த வகை பழமுமே திருக்குறளில் குறிப்பிடப்படவில்லை. உலகில் 80 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறள் முதன் முதலாக 1812ஆம் ஆண்டு தான் புத்தகமாக அச்சிடப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு 1840ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் திருக்குறளில் முதலாக அச்சிடப்பட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 42,194. ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். திருக்குறளில் உள்ள அது மொத்த சொற்களின் எண்ணிக்கை தான் 14,000. மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 42,194 எழுத்துக்கள். அது சொற்கள், இது எழுத்துக்கள். ஓகேவா, திருக்குறளில் மூல நூலை முதலாக தஞ்சை ஞானப்பிரகாசர் அப்படின்றவர் தான் அச்சிட்டார். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள், ஃபஸ்ட்டு நம்ம மரங்கள் பார்த்தோம். அது என்ன மரம்னா பனை மரம், மூங்கில் மரம். இது 2 தான் நம்ம பார்த்தோம். இந்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா திருக்குறளில் இடம்பெற்ற 2 மலர்கள். 2 மலர்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா அனிச்சம் மலர், குவளை மலர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்கள். இது பற்றின சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகே, தமிழ் இலக்கியம் சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 14 மேற்கணக்கு நூல், 14 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு 2 நூல்கள் உண்டு. இந்த 14 மேற்கணக்கு நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் 8 தொகை 10 பாட்டு வரும். 8 தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 நூல்களும் 8 தொகையில் வரும். அடுத்தது 10 பாட்டு. திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை,
மலைப்படு கடாம். இந்த 8 தொகையும் 10 பாட்டும் இந்த 18 நூல்களும் வந்துட்டு 17 மேற்கணக்கு நூல்களில் வரும். அடுத்து 17 கீழ்கணக்கு நூல்கள் பார்க்கலாம். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, திணைமொழி 50, திருக்குறள், திருக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை. இந்த 18 நூல்களும் 17 கீழ்கணக்கு நூல். ஸோ இதுதான் தமிழ் இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 17 மேற்கணக்கு நூல்களும் 17 கீழ்கணக்கு நூல்களும் தமிழ் மொழியில் ரொம்ப 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 முக்கியமான நூல்கள். ஓகே, ஸோ இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற திருக்குறள் தான் நம்ம இந்த திருக்குறளோட சிறப்புகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், ஜிகே கொஷின்ஸ், இல்லை குவிஸ் காம்படிஷன், அப்படி இல்லை குரூப் எக்ஸாம், இந்த மாதிரி எதுக்காச்சும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.